நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில்ங்க நியூ ஹாலண்ட் 3630 மற்றும் நியூ ஹாலண்டில் 3600 டேஷ் 2 ஆல்ரவுண்டர் இந்த ரெண்டு வண்டியோட டீலர் பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் ஒரு சில டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது இந்த ஹெச்பி கேட்டகரி 50 to 55 ஹெச்பி கேட்டகரியிலேயே இந்த நியூ ஹாலண்டில் மட்டும் ஒரு 5-6 விதமான வண்டிகள் இருக்குது. அதை பற்றியும் எல்லாம் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா நியூ ஹாலண்டில் 3630ங்க. 3630 டர்போ சூப்பருங்க. இது வந்து டர்போ இன்ஜினு. இதிலே பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ் ப்ளஸ்ன்னு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டினரி இன்ஜினு. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துங்க ரெண்டுலேயுமே க்ரிப்பர் ஆப்ஷனோடு வருதுங்க. அதாவது 12+3 கியர் பாக்ஸுங்கிற க்ரிப்பர் ஆப்ஷனோடு வருது. ஸோ இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வாழை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா புளியம்பட்டி ஏவிஎஸ் எர்த் மூவர்ஸ் அண்ட் டிராக்டர்ஸ். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 5-6லேருந்து 7 வண்டியாட்ட வச்சுருக்காங்க டிராக்டர்ஸ் மட்டும் நியூ ஹாலண்டில். அதாவது 7500 4 வீலுங்க. இந்த 3630 5500 3600 டேஷ் 2 ரெண்டு வண்டிங்க. ஸோ 5510 இது மாதிரி எல்லா வண்டியுமே வச்சுருக்காங்க. ஸோ உங்களோட ஃபீட்பேக் கூடி விரைவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுவுமே இந்த பார்த்திங்கன்னா டெய்லர் யூஸ் பண்ணுறாங்க 3630. இந்த டர்போ சூப்பர் இந்த டிஹெச் பார்த்திங்கன்னா டெய்லருக்கு யூஸ் பண்ணுறாங்க, வாழை அடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க, ஆல்ரவுண்டர் அதாவது ரிவர்சபிள் எல்லாத்துக்குமே ஏடிஜெட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாம் யூஸ் பண்ணுற வரைக்கும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. 3630 மைலேஜ் லெவலில் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபீல்டு யூசேஜ் ரொட்டாவேட்டர் ஆகட்டும் எந்த கலப்பிக்கு எடுத்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 3 to 4 லிட்டர் அந்த ரேஞ்சில் போகிறதா சொல்லியிருக்காங்க. நியூ ஹாலண்ட் பொறுத்த வரைக்கும் எல்லா டிராக்டருமே மைலேஜ் லெவலில் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காரு. எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடு கியர்ஸ் வந்துடுதுங்க, ஃபுல் ஆப்ஷன் அதாவது க்ரிப்பரோடு வந்துடுது. ஸோ இதனால் நீங்கள் வந்துங்க கம்ஃபர்டபுளும் நல்லா இருக்குங்க. பவர் ஸ்டீரிங்கு, ஆயில் பிரேக்கு, ஸோ இந்த ஆப்ஷன்ஸோடு வரனாலேங்க ஆப்ரேட்டிங்கள் நல்லா கம்ஃபர்ட்டு, மைலேஜ் லெவல்லையும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு நம்ம ப்ராப்பராக வண்டி வந்து மெயின்டைன் பண்ணுறோமோ அந்தளவுக்கு உங்களுக்கு இன்ஜின் லைஃப் நல்லா வருங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா சைட் ஒர்க் நடக்குதுங்க. அதாவது பார்த்திங்கன்னா காடு வந்து தோட்டம் பண்ணுறாங்க, அதாவது மேசரிவாக இருக்குது, அதை வந்து கிளை செருவு பண்ணுறாங்க. ஸோ அந்த வேலை போயிட்டுருக்குது. இது பார்த்திங்கன்னா 3600 டேஷ் 2 50 ஹெச்பிலேயே பார்த்திங்கன்னா ப்ரிப்பர் ஆப்ஷனோடு வருங்க. இதில் 50 ஹெச்பிலேயே 3600 டேஷ் 2 இருக்குங்க. இதுலேயே பார்த்திங்கன்னா 3600 ஒன்று இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா டெய்லர் யூசேஜுக்கு பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு டெய்லரு ஸ்ப்ரிங் கலப்பை பருப்பு போட்டிங்க கட்டிங் மிஷின் இது மாதிரியான லைட் வெயிட் யூசேஜ் 5 ஹெச்பியில் என்னென்ன இம்ப்ளிமெண்ட்டு கரெக்டாக யூஸ் பண்ண முடியுமோ அதுக்கான இம்ப்ளிமெண்ட்டெல்லாம் வந்து இந்த வண்டியில் யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்டாக சைட் ஒர்க் டெய்லர் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க இந்த கஸ்டமரு. இந்த 3600 டேஷ் 2ன்னு ஸோ பாருங்கள் ஆர்பிஎம் ஃபுல்லாக வச்சுருக்கு. உங்களுக்கு பம்ப் வாருங்க எந்தளவுக்கு ஸ்பீடாக லிஃப்ட் ஆகுதுன்னு. ஸோ இதுலேயே ஐடியல் ஆர்பிஎத்தில் எந்த மாதிரி லிஃப்ட் ஆகுது லோடோட அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே பார்க்கலாங்க. டெய்லர் யூசேஜ் இது மாதிரி பார்த்திங்கன்னா மண்ணோட்டத்தெல்லாங்க நல்ல மைலேஜ் தரதாக சொல்லியிருக்காங்க இந்த வண்டி. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா அதிகமாக அந்த சைட் ஒர்க்குக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 3600 டேஷ் 2 ரெண்டு வச்சுருக்காங்க. அது போக அடிஷ்னல் ஒர்க்கு அதாவது ரெண்டு வண்டி பத்தாது, இன்னொரு வண்டி எக்ஸ்ட்ரா வேணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு இந்த 3630 இந்த டர்போ சூப்பர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதுவும் மைலேஜ் லெவலில் பரவாயில்ல. அதாவது 3600 டேஷ் 2க்கு ஈக்குவலாகவே இருக்குது மைலேஜு. கொஞ்சம் ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டர் ஹெச் கம்மி வரலாங்க, ஏன்னா அதை விட 5 ஹெச்பி அதிகம் டர்போ இன்ஜினு. இப்போ இருந்தாலும் இந்த ஹெச்பி கேட்டகரியில் மற்ற டிராக்டர் கம்பேர் பண்ணிங்க இது வந்து பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க இந்த 3630 டர்போ சூப்பரு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் லெவலில் குறைய சொல்ல முடியாதுங்க நியூ ஹாலண்டில் இந்த 3630. ஏன்னா ரொம்ப வருஷமாக நல்லா பேர் எடுத்து கொடுத்த ஒரு மாடலு நியூ ஹாலண்டுக்கு. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இந்த 3630ல் இன்லைன் பம்பு ரோட்டரி பம்புங்க இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னங்கிறது ஒரு கஸ்டமர் தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட லிங்க்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நம்ம நியூ ஹாலண்ட் பிளேலிஸ்ட் லிங்க்கே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேங்க. ஏன்னா 3630 ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 10 டன் லோடோட டெய்லரை பார்த்திங்கன்னா ரோட் ரன்னிங் ஃபுல் ஸ்பீடில் வந்ததுங்க. அதோட பர்ஃபார்மன்ஸு மைலேஜ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு அது ஒரு வீடியோ பண்ணியிருந்தேங்க. அதுபோக பார்த்திங்கன்னா பல்வனைசர் ஓட்டின வீடியோங்க, மல்ச்சர் ஓட்டின வீடியோ, ஷட்டர் ஓட்டின வீடியோங்க, அதுபோக பார்த்திங்கன்னா 5 பத்து சால்ட் கலப்பு பர்ஃபார்மன்ஸ் வீடியோங்க, ரொட்டாவேட்டர் பர்ஃபார்மன்ஸ் வீடியோ, அதுபோக பார்த்திங்கன்னா இந்த கரும்பு வெட்டக்கூடிய இயந்திரம்ங்க அதுக்கு அந்த அட்டாச்மெண்ட் போடுறாங்க பார்த்திங்களா, ஃப்ரண்ட் டயர் கழட்டிட்டுங்க செட்டாக உங்களுக்கு பேக்கில் பெரிய பக்கெட் போடுவாங்க அந்த அட்டாச்மெண்ட்டோட பர்ஃபார்மன்ஸுங்க. இதிலே 3630 4 வீல் டிரைவுங்க, 4 வீல் டிரைவ் டிராக்டரோட ஃபுல் ரிவ்யூ ஸ்பெசிஃபிகேஷன், 2 வீல் டிரைவ் டிராக்டர் ஓல்டு டிராக்டரோட ஃபுல் ரிவ்யூ ஸ்பெசிஃபிகேஷன், கஸ்டமர் ஃபீட்பேக்குங்க, 4 வீல் டிரைவில் ரிவர்சபிள் எம்பிப்ளவோட பர்ஃபார்மன்ஸ், ரோட் ரன்னிங் பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் மைலேஜோட ஃபுல் டீட்டெயில்டாக ரிவ்யூஸ் பண்ணியிருந்தோம் நம்ம சேனலில். அதோட பிளேலிஸ்ட் லிங்க்கு பர்ஃபார்மன்ஸ் வீடியோ லிங்க்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள்.
ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த 3630-2ல் நம்ம பனானா மல்ச்சிங் பெர்ஃபார்மன்ஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு எப்படி மைலேஜ் இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ பார்த்துடலாங்க. இந்த 3600-2உடைய ஸ்ப்ரிங் கல்டிவேட்டர் பெர்ஃபார்மன்ஸ், இந்த கஸ்டமரோட ஃபீட்பேக்குங்க, ரோட் ரன்னிங்கு, தட்டு மிஷின் யூஸ் பண்ணுறாங்க, ரொட்டாவேட்டரு, இதோடைய பெர்ஃபார்மன்ஸு, மைலேஜு, இது ஃபுல் ரிவ்யூ ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நம்ம சேனலில் தெளிவாக பார்த்துடலாம் அடுத்தடுத்த பதிவுகளில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐடியலில் லிஃப்ட் ஆச்சு பார்த்துருப்பீங்க. ஐடியலில் லிஃப்ட் ஆகும்போது எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ், இந்த ஸ்பீடு எப்படி இருந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுங்க. இப்போ டெய்லர் யூசேஜுக்கு இந்த வண்டி போதுமானதுங்க. அதாவது இந்த லோடுக்கும் இந்த யூசேஜுக்கும் இந்த டெய்லரு இந்த வண்டி வந்து போதுமானது. ஸோ இதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய டெய்லர் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு, அதாவது இந்த கரும்பு லோடு யூஸ் பண்ணுறதுங்க, ஸோ இந்த மாதிரி யூசேஜுக்கு போகிற பட்சத்துக்குங்க, இல்லை ரொம்ப வந்து குவாரிலேருந்து மண் எடுக்கிறதுங்க, ஹைட் லோடு வர்றதுக்கு எல்லாமே நீங்கள் இன்னுமே வந்துங்க ஒரு 16 சைஸ் டயர், ஒரு 55 HP வண்டிங்க, ஒரு ரேடியல் டயர் போட்டு எடுத்துட்டா இன்னுமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. அந்த லோடுக்கு ஏற்ற பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த லோடுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 14 சைஸ் டயரே போதுமானதுங்க. இந்த 50 HP கேட்டகரி வண்டியே போதுமான அளவான ஒரு ஹெச்பி. இந்த ஹெச்பி கேட்டகரிக்கே நம்ம அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். நம்ம சேனல்லிங்க இந்த 3600-2ஓட பேலர் பர்ஃபார்மன்ஸ் போட்டிருந்தாங்க, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த பதிவுகள்லிங்க இந்த 3630 இந்த வண்டியோடைய பனானா மல்ச்சிங் பெர்ஃபார்மன்ஸு, இந்த 3600-2ஓட கஸ்டமர் ஃபீட்பேக், ரொட்டாவேட்டர் பெர்ஃபார்மன்ஸு, கொக்கி கலப்பைங்க, தட்டு மிஷின் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்த்துடலாங்க. ஸோ இந்த 3600-2ஓடைய ரோட் ரன்னிங் பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாமே பார்க்கலாங்க அடுத்தடுத்த பதிவுகளில். ஸோ அந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக தெரிஞ்சால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.